50 ரூபாய் இருக்குதுன்றதுக்காக என்ன ஆகுன்னு இதில் அந்த 50 ரூபாய்ன்றதுல அதான் புதையல் இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது. அதே மாதிரி இந்த இடத்துல எடுத்துட்டோம், அந்த இடத்துல சுத்தலை பாரு, அந்த இடத்துல 50 ரூபாய் எடுத்துட்டதுனால சுத்தலை, ஆடவும் இல்லை, அப்படியே அமைதியாக இருக்கா. அப்படியே எடுத்து மெதுவாக வர மாதிரி இந்த இடத்துல பாரு ரவுண்ட் போட்டுருக்கல, அந்த ரவுண்டு போட்டதில் பாரு சுற்றுது பாரு. நல்லா பார்த்தீங்களா? அந்த இடத்துல பாரு அந்த இழுப்பு சக்தி எப்படியெல்லாம் பாரு தள்ளி விடுத்து பாரு. என்ன இருக்குது அந்த இடத்துலனா ₹2. அதோடைய இழுப்பு சக்தி இதில் இருக்குது. அதுதான் புதையில் இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்காக உங்களுக்கு செக்அப் பண்ணேன். இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல பணம் வச்சு எடுத்து கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படியே எடுத்துன்னு வர மாதிரி. இது இந்த இடம் பாரு, நான் ஆட்டில் எவ்வளோ வேகமாக சுத்த போகுதுன்னு பாரு. எந்த அளவுக்கு இந்த இடத்துல சுற்றுதோ அந்த அவ்வளோ தூரத்தில் நம்ம என்ன பண்ணோன்னா மம்டிலையோ ஒரு கெட்பார்லையோ வச்சு இந்த இடத்துல புதையல் இருக்குது கண்டுபிடிக்கலாம். ஆட்டு கூட இல்லை, கை இப்படி நல்லா பாரு, நல்லா பாருங்க, இங்கே பாரு. நாட்டுனா கூட உங்களுக்கு தெரியும் கையை ஜாஸ்கிறது, ஆனால் அந்த இடம் சுற்றுறது பாருங்க எந்த அளவுக்கு வேகமாக சுற்றுதுன்னு பாருங்க. பார்த்தீங்களா? ஆனால் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதே சுற்றுறது இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் இருக்கும், தோண்டி பார்க்கலாம் அந்த இடத்துல புதையல் இருக்குதுன்னு. அதே குண்டு இந்த வழி எடுத்துன்னு வரேன், அப்படியே நின்றுக்குது பாருங்க. பார்த்தீங்களா? பக்கத்தில் இது இவ்வளோ பக்கத்தில் தான், அது சொல்லி கொஞ்சம் எடுத்துன்னு வரேன், அந்த குண்டு தானாக ஆரம்பிக்கிறது. மெதுவாக ஆடுதா வேகமாக ஆடுறது சொன்னேன், இன்னும் கொஞ்சம் வேகமாக சுற்றுறது பாருங்க. அது எந்த அளவுக்கு அந்த இடத்துல இருக்குது, அதோடைய சக்தி, அதோடைய இது அந்த மேக்னெட் இழுக்கிற சக்தி அதுக்கு இருக்குது. அதுக்கு இந்த இவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சு நல்லா வச்சுருக்காரு பாருங்க. பார்த்தோன்னா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது பண்ணது தண்ணி இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிச்சி சொன்னேன் ஒரு ப்ரோக்ராமில். இது 2வது ப்ரோக்ராம். இது உள்ள பூமி கடியில் இருக்கிறத தங்கமோ நகையோ நட்டோ ஏதோ அந்த காலத்து பழைய காலத்தில் அம்மாங்க பெரியவங்க யாருமே அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு வீடோ ஒரு இதுவோ எது வச்சுருப்பாங்க, இல்லை கைனிக்கில் எதனா இதில் வச்சுருப்பாங்க, மருந்து விட்டு கூட எதனா இந்த இடத்துல ஏதோ புதையல் இருக்குதுன்னு நினச்சிக்கலாம். பார்த்தீங்கல்ல அந்த ஒரு குண்டு எப்படி சுற்றுதுன்னு, கையை பாரு ஆட்டலான்னு. அப்படி இந்த இடத்துல கொஞ்சம் எடுத்துன்னு வரேன், அசைகிறேன், ஆட்டுறேன், ஆனால் அது சுற்றலை. பார்த்தியா? ஏன்னா அந்த இடத்துல இல்லை. இந்த இடத்துல அப்படியே எடுத்துன்னு வரேன், கையை பாரு தானே சுற்றுறது பாருங்க. ஒன்றுமே பண்ணலை, அப்படியே வச்சுக்கிறேன். நல்லா ஃபேஸ்புக்கில் அப்போ அந்த வீடியோ விட்டுருப்பேன். 4 வாட்டி 3 வாட்டி இல்லை 5 வாட்டி கூட அது என் கையை எந்த அளவுக்கு அசைகிறேன்னா இது பண்ணுறேன்னான்னு சொல்லிட்டு பார்த்து நீங்களே இது பண்ணிக்கலாம். ஏன்னா அது சிலவுடைய அந்த இதுங்களுக்கு தான் தெரியும். யாருன்னா பிடிச்சி கூட இது மாதிரி வெயிடான்னு சொல்லிட்டு சொன்னால் கூட தெரியாது. நம்முடைய உள்நோக்கம் அதனுடைய மனசு ஃபுல்லாக இந்த இடத்துல இருக்கும், இந்த இடத்துல இருக்குமா அப்படின்றது நம்முடைய ஞாபகம் ஃபுல்லாக அதில் தான் இருக்கணுமே தவிர சிந்தனைகள் வேறு எதையும் நம்ம விடக்கூடாது. அதோடைய மேக்னெட்டு அது காமிக்குது இந்த அளவுக்கு இருக்குதுன்ட்டு பாருங்க, எந்த அளவுக்கு சுற்றுதுன்னு பாருங்க. இன்னும் அதை விட வேகமாக சுற்றணுன்னாக்கா இன்னும் கொஞ்சம் பண்ணாக்கா வேகமாக சுற்றும்.
இந்த அளவுக்கு நான் சுத்தலை வாரு, கையெல்லாம் எதுவுமே பண்ணல. ஏன்னா எனக்கு பேலன்ஸ் பண்ண முடியல. என் கை கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் கேமரா கொஞ்சம் எடுத்துனோம். எடிட் அவர்களே எதனா பண்ணுறேன்னா பாரு, சுத்த வைக்கிறேன்னா பாரு. அந்த தூக்குண்டோ அந்த குண்டு கொஞ்சம் அப்படியே பாருங்க, எந்த அளவுக்கு சுற்றுதுன்னு பாருங்க. அந்த வட்டம் போட்டுக்கிற இடத்துக்கும் அப்படியே கையை எடுத்துன்னு போகிறேன். அதே குண்டு வட்டம் போட்டு இருக்கிற இடத்துல வெளியே அந்த கையை எடுத்துன்னு போகிறேன். அவ்வளோ வேகமாக சுற்றுறது, அதை சுற்றி நிற்கலாமே, அந்த இடத்துல நிற்க அதை சுற்றலை பாரு. அப்படியே நின்று தான் இருக்குது அந்த இடம். ஒரு குகை உள்ள ஊரில் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு இளைஞன்னு சொல்லலாம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சங்க தலைவன், தொண்டன் என்று சொல்லலாம். யாரோ எதையோ சாதிக்கிறாங்க. நம்ம ஏன் இதை சாதிக்க கூடாது, ஏன் இந்த மாதிரி எல்லாம் நம்ம இருக்கக்கூடாது? அதுதான் இது ஒரு டைம் பாஸுக்காக நான் எடுத்து செஞ்சேன். ஆனால் வெற்றி ஆகும். ஏன்னா இன்னும் எவ்வளவோ இருக்குது சாதிக்க வேண்டியது. எனக்கு இன்னும் எவ்வளவோ செய்வேன். அதுக்கு முன்னாடி தேங்காய் வச்சுன்னு செஞ்சேன். இப்போ ஒரு தூக்குண்டு, ஒரு மணி குண்டு. அதிகமாக சுற்றுற இடம் இந்த இடம் தான். இவ்வளோ தொலைவுக்கு நம்ம அந்த இடத்துல தோண்டி பார்த்தா கண்டிப்பாக புதையில இருக்கும். புதையில இருக்குன்னா அதோடைய இரும்பு சக்தியுடைய அந்த மேக்னெட், அந்த இழுப்பு சக்தி இருக்குது இல்லையா, அந்த இடத்துல இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது, அதை வச்சு சுற்றி பார்த்தா ஒருத்தரை சுத்தனாக்கா அந்த இடத்துல நம்ம கை வச்சு சுத்தனாக்கா என்ன ஆகும், கையை ஆட்டும்போது இந்த மணி கொண்டு சுத்ததாக இருக்கும். கை ஆட்டின பாரு சுற்றுது பார்ப்பாங்க. இந்த கையை அப்படித்தான் இருக்கும் அந்த வட்டத்துக்குள்ள. அந்த வட்டத்துக்கு நான் கொஞ்சம் மீறி எடுத்துன்னு போகிறேன். கழுவி அதே கழுவி பாரு. ஏன்னா அந்த இடத்துல சுற்றின மாதிரி இந்த இடத்துல சுற்றக்கூடாதா? ஏன்னா இந்த இடத்துல இல்லை, அதோடைய இழுப்பு சக்தி அந்த இடத்துல, அதுக்கு சக்தி இல்லை. இருக்கிற இடத்துல தான் இதுக்கு சுத்தமாக தவிர இல்லாத இடத்துல இது சுத்தாது. நன்றி, வணக்கம்.